தர்மபுரியில் எஸ்எஸ்ஐக்கு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி சிக்கினார். பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த நடூர் பகுதியைச் சேர்ந்த குமார் என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி பள்ளிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வேல்கம்புடன் சென்று எஸ்எஸ்ஐ ராமமூர்த்தியிடம் தகராறில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து எஸ்எஸ்ஐ ராமமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் குமார் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் நள்ளிரவு பெய்த மழையால் தெருவில் தேங்கி நிற்கும் மழை நீருடன் கழிவு நீரும் கலப்பதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கூடங்குளம் அம்பேத்கர் நகர் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக தெருக்களில் மழை நீர் தேங்கி உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். போதிய வாறுகால் வசதி இல்லாததால் மழை நீருடன் கழிவு நீரும் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விடிய அரசின் அதிகாரிகள் மழை நீருடன் கழிவு நீர் கலப்பதை தடுத்து நோய் தொற்று ஏற்படுவதில் இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பெய்த லேசான மழைக்கே சாலைகளில் தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். நகரின் முக்கிய பகுதிகளான தச்சநல்லூர், நெல்லை சந்திப்பு, பாளையங்கோட்டை, அம்பை, சேரன் மகாதேவி, வள்ளியூர், திசையன்விளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நெல்லை மாநகரில் சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பாளையங்கோட்டை மார்க்கெட் அருகேயும் சாலையோரம் பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெறுவதால் இன்னலுக்குள்ளான வாகன ஓட்டிகள் சாலை மற்றும் பாலங்கள் அமைக்கும் பணிகளை ஸ்டாலின் அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மழையில் தூய்மை பணியாளர்களின் வீடு இடிந்து விழுந்து சேதமடைந்ததால் கடும் அவதிக்குள்ளாகினர். புதுக்கோட்டை கிராமத்தில் சமீபத்தில் பெய்த மழையில் அப்பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளரின் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. பட்டா மற்றும் புதிய வீடு கட்டித்தருமாறு ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தூய்மை பணியாளர் வேதனை தெரிவித்துள்ளார்.